தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இவர் மாத்தி அவன் விடிய காலம் இருந்துச்சு நான் சத்தம் போடுறேன். ஏன்னா நான் ஒரு பெண்ணை நம்பி வந்ததுக்கு நீங்க அங்க கார்ல போனது நீங்க மட்டும் தானா? இல்ல நான் இன்னொரு பொண்ணு உண்டு. கார்ல ரெண்டு பேருமே இருந்தோம். ரெண்டு பேருக்குமே பாதிப்பு. ஆனா என்னையும் மட்டும் தான் எல்லாத்துலயுமே கொடுத்து அந்த பொண்ணு வந்து பாலா, ஜெய் மற்றும் எம்எல்ஏ சரவணன் 3 பேருமே இதுக்கு அந்த இடத்துல நான் எப்படி அனுபவிச்சேன்னா அதை விட கொடுமையா அவனுக்கு தெரிய படத்துல எப்படி அண்ணன் கொடுத்தாரோ அதே தள்ளலாம் அவனை 2 பேருக்கும் அண்ணன் கொடுக்கணும். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன். இவர் தமிழக வெற்றி கழகத்தின் தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞரணி நிர்வாகியாக இருந்து வந்தார். இந்த நிலையில் பாலசுப்ரமணியனும் அவரது நண்பரும் ராமநாதபுரம் தாவேக்கா நிர்வாகியுமான ஜெயபால் என்பவரும் சேர்ந்து ஆழ்வார் திருநகர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். தாவேக்கா தலைமையிடம் பேசி வேலை வாங்கி தருவதாக கூறிய இருவரும் சம்பவத்தன்று அந்த பெண்ணை காரில் அழைத்துச் சென்று ஏர்வாடி பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் மயக்க மருந்து கொடுத்து அத்துமீறியுள்ளனர். மயக்கம் தெளிந்து பார்த்தபோது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இருப்பதை அந்த பெண் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து அங்கிருந்து தப்பித்து தனக்கு நேரிட்ட அவலம் தொடர்பாக முதலமைச்சர் தனிப்பிரிவிலும் ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார். வழக்கு பதிவு செய்த போலீசார் கேரளாவில் பதுங்கியிருந்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளான பாலசுப்ரமணியன், ஜெயபால் உள்ளிட்ட இருவரையும் கைது செய்து பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் செய்தியாளர்களை சந்தித்து தனக்கு நடந்தவற்றை கண்ணீர் மல்க விவரித்துள்ளார். வணக்கம், நான் 1997 தளபதியோட தீவிர ரசிகையாக இருக்கிறேன். 2014 பில்லா ஜெகன் அண்ணன் கூட ரசிகர் மன்றத்தில் ஒர்க் பண்ணினேன். இப்போ 2 வருஷமாக அன்னை விஜி சரவணன் அவர்களோட சேர்ந்து நான் கட்சி பணிகள் செய்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் கட்சி பணி செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். எனக்கு ஒரு மே 3 பாலா என்பவர் ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு கட்சியில் பழக்கமானார். நான் அந்த லாட்ரி, அதாவது சரவணனை நடத்தக்கூடிய இப்போ உள்ள ஸ்ரீவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் நடத்தக்கூடிய லாட்ரியில் கமிஷன் பைசா மட்டும் நாங்கள் வாங்கி தருவோம், அதுக்கு நீங்கள் அக்கௌண்ட் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்தார். நான் அதுக்கு 2-3 அக்கௌண்ட் ரெடி பண்ணினேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு தமிழ்நாட்டில் லாட்ரி கிடையாது, அப்படி ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அரெஸ்ட்டு அப்படி ஆயிடுவோம் அப்படின்னு அந்த இதை நான் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு எனக்கு அவர் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருந்தாரு. அந்த அமௌண்ட்டையும் நான் என்னோடய ஃப்ரெண்டுகளுக்கு கொடுத்துருந்தேன். அந்த மீதி உள்ள அமௌண்ட்டை நான் வாங்கின அமௌண்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அதோட பேச்சுவார்த்தையை நிப்பாட்டிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் கழித்து திரும்ப இப்போ எலெக்ஷன் டியூட்டியோடு பார்த்தேன். அக்கா உங்களுக்கு ஒரு வேலை ரெடி பண்ணியிருக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு 3ஆம் தேதி 3 மணிக்கு எனக்கு கால் பண்ணி சரவணனோட லாட்ரி உங்களுக்கு அதில் கமிஷன் ஒன்று ரெடி பண்ணுறேன், இப்போ நீங்கள் கடனால் தொல்லையில் இருக்கீங்க, அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் கடன் அடைச்சிடலாம், அதுக்கு நம்ம ராமநாதபுரத்தில் போய் அந்த ஏஜெண்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்போ நான் சரவணனுங்குள்ளதான்னு கேட்டேன். ஆமாக்கா அண்ணங்குள்ளது தாங்கன்னு சொன்னார். நான் நம்பி போனேன். போகிற வழியில் வண்டியில் ஏறி ஒரு வெள்ளை கலர் காரில் என்னை கூட்டிகிட்டு போனார் 4 மணிக்கு எங்கள் ஊரில். நான் போகும்போது சாயல் குடிக்கிட்ட போனோன்னே இந்த ஒரு ஜூஸ் ஒன்று, அந்த வெள்ளை கலரில் உள்ள லிம்கா ஜூஸ் ஒன்று எனக்கு கொடுத்தாரு. டயர்டாக இருக்கும் குடிச்சிக்கோங்க அப்படின்னு. அதை குடித்தேன். அப்போ எனக்கு ஒன்றுமே செய்யலை. கொஞ்சம் நேரம் தள்ளி போனோன்னே 2வது அதே மாதிரி ஜூஸ் குடித்தார். ஏக்கா ரொம்ப பாட்டில் கிடக்கலாம் குடிங்கன்னாரு. அதை குடித்தோன்னே எனக்கு கொஞ்சம் கிறக்கமாகவே இருந்தது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், தம்பி கொஞ்சம் கிறக்குது அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைக்கா அது உங்களுக்கு மைண்ட் அப்படி அந்த டென்ஷன்லேயே இருக்கீங்கக்கா, அதனால் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு. திரும்பவும் நான் கேட்டேன் சரவணனுங்களை தான் கேட்டேன். ஆமாக்கா உங்களுக்கு வேலையே அண்ணன் தான் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாரு. ரொம்ப தூரம் போனோன்னா அடுத்து ஒரு ஜூஸ் கொடுக்குறாரு. அதே இதில் நான் எப்போவுமே அவர் என்கிட்ட தவறாக பேசுனதே கிடையாது. அந்த நம்பிக்கையில் நான் அவர்கிட்ட அந்த ஜூஸை வாங்கி குடிச்சிட்டேன். கொஞ்சம் தூரம் போனோன்னு ரொம்ப கிறக்கமாயிட்டு கரெக்டு பின்னாடி போய் வண்டியில் பின்னாடி போய் படுத்துட்டேன். திரும்ப வண்டி நிப்பாட்டும் போது இறங்கி பார்க்க ராம்நாடில் அந்த சர்ச்சுக்கு அந்த மசூதி தர்காவுக்கு பின்னாடி ஒரு லார்ஜ் முன்ன போய் நிப்பாட்டினார். ஒரு பையன் வந்தான், அவன்கிட்ட போய் பேசிட்டு வந்தார். திரும்ப அக்கா எங்கள் ஊர் கோவில் கூடலாம் நடந்தனால எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்களும் கறக்கமாக இருக்குங்க, ஆளுக்கு ஒவ்வொரு ரூம் புக் பண்ணுறோம், நீங்கள் அதில் ரெஸ்ட் எடுங்க, உங்களை நான் காலையில் கொண்டு ரிசல்ட் நாளில் நம்ம சரவணனை ரிசல்ட் வரும்போது அங்கே போய் நின்றுவோன்னாரு. நான் நம்பி ஓகேன்னு சொல்லி போனேன். கதவை அடைக்கலான்னு பார்க்கும்போது, இல்லைக்கா நீங்கள் கதவை அடைக்கிங்க, கிறக்கமாக இருக்கீங்க, நான் சாப்பாடு வாங்கிட்டு கொடுத்த மரவை அடைங்கன்னு சொன்னார். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா சாப்பாடு வாங்குற வர்றேன்னு சொல்லிட்டு பார்த்தா என்னோடய பேண்டை கலட்டினார். அப்போ நான் தடுக்கிறேன். ஆள் ஷவுட் ஆனாலும் என் மேலே விழும்போது என்னால் அவரை தடுக்கவே முடியலை. தள்ளி பார்க்குறேன், முடியலை. இவர் மாற்றி அவன் விடிய காலம் இருந்துச்சு நான் சத்தம் போடுறேன். ஏன்னா நான் ஒரு பெண்ணை நம்பி வந்ததுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அவன் நீ வெளியில் சொன்னேன்னா உன்னை மிரட்டிடுவேன், சரவணன் தானே கூப்பிட்டு வர சொன்னார், நீ நியாயம்லாம் சரவணன்ட்ட போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. திரும்ப நான் வீட்டுக்கு மறுநாள் ரிசல்ட் நான் யார்ட்டையுமே சொல்லலை. 2-3 நாள் கழிச்சு நான் சரவணன்டையே கேட்டேன்.
அடே நீ வந்து இப்படி சொல்லி கூட்டு போனானேன்னு கேட்டதுக்கு, அக்கா நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு பெருசுப்படுத்தாதீங்கக்கா, புசி அண்ணன்ட்ட சொல்லி புசி அண்ணன் விஜய் அண்ணன்ட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலான்னு சரவணனே என்கிட்ட தொலைபேசியிலே சொன்னார். திரும்ப நான் கட்சியில் உள்ள நபர்கிட்ட சொன்னேன். நகரச் செயலாளர் ஆறுமுகம் அவர் மட்டும் கொஞ்சம் அவனை கூப்பிட்டு வான் பண்ணார், சத்தம் போட்டார், ஏன் நீ இப்படி பண்ணின அப்படின்னு சொல்லி கேட்டார். அவன் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ரெண்டாவது எனக்கு ஃபோன் பண்ணி அந்த ஜெயிங்கிறவனும் இவனும் சேர்ந்து மிரட்டினாங்க, குழந்தைய கொண்டுருவேன் வச்சிருவேன்னாங்க. எங்கள் ஊர் போலீஸ் ஸ்டேஷன் போனால் நியாயம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துலாம் அவங்க யாருக்குமே எடுத்ததில்லை. அதனால் நான் முதலமைச்சர் தனிப்பிரிவில் போய் கொடுத்தேன். அவங்க ஆக்ஷன் எடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமை தான் தெரியும். ஆனால் என் கூட சேர்ந்த அந்த நபர்களே வந்து எங்கள் ஊரில் உள்ள பசங்களும் சரி லேடிஸ்களும் சரி அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக வாங்கியிருக்காங்களாம். நான் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதை அந்த பொண்ணுங்க பண்ணி கொடுக்கன்னு, அந்த இதில் கோபத்தில் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அவன் என்கிட்டயே சொன்னான். அதுபோக அந்த ஜெய்கிட்ட இருந்து அன்னைக்கு 4ஆம் தேதி அன்றைக்கி அவன் 30,000 ரூபாய் வாங்கினான். வாங்கிட்டு அவன் வச்சுருக்கிறான். திரும்ப என் அக்கௌண்ட்டில் 2,000 போட்டு விட்ருந்தான். அது எதுக்குங்கிறது எனக்கு தெரியலை. இதில் பாதிக்கப்பட்டது நான் மட்டும் இல்லை, இன்னொரு பொண்ணும். அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடக்கூடாதுன்னு அந்த பொண்ணு என் காலில் விழுந்ததுனால நான் அந்த பொண்ணை இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரல. ஆனால் மீடியா எல்லா பக்கத்துலையும் நான் பார்க்கும்போது எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தேங்க. அதுக்கு வந்து மீடியாவுக்கும் நன்றி, நிறைய கட்சி தலைவர்களுக்கும் நன்றி. இந்த இடத்துல நான் என்ன கேட்குறேன்னா, என்னை தவறாக பேசுகிறேன். அந்த இடத்துல என்ன சூழ்நிலையை அனுபவித்தேன், எவ்வளோ வேதனைப்பட்டேன், பாலியல் தொந்தரவுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். எவ்வளோ வேதப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் அந்த பொண்ணுங்க வந்து என்னை தளக்குறைவாக அசிங்கமாக ஊரில் பேசுகிறாங்க. எனக்கு நடக்க முடியல. அவங்களையும் வந்து காவல்துறை வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த இதில் கேட்டுக்கிறேன். திரும்ப எனக்கு வந்து பாலா வந்து அவனுக்கு கடுமையான, அவனையும் சரி எனக்கு கட்சி ரீதியாக வந்து எல்லா தலைவர்களுமே வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க, பார்த்துருந்தேன். ஆனால் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து எனக்கு இன்னைய வரைக்கும், அதாவது தலைமைச் செயலகத்திலேருந்து கூட ஒரு ஆதரவு வரல. நான் எவ்வளோ உழைச்சிருந்தேன்னு சொல்லி சரிவிகுண்ட மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு பலன் வந்து நான் விபச்சாரிங்கிற பேரும் பட்டமும் இன்றைக்கி நான் 2 கயவர்களால் கெடுதலாகி தான் நிற்கிறேன். எனக்கு வந்து முதலமைச்சர் வந்து அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு முதலமைச்சரை பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பமும் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் தூது போனது எல்லாமே சரவணன்னா அவருக்கும் வந்து ஒரு என்கொயரி பண்ணணுங்கிறது காவல்துறை நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா கடைசியாக அவரை பிடிச்சிருந்ததே வந்து அவரோட பங்களாவில் தான் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன் எம்எல்ஏ சரவணன் பங்களாவில் கேரளாவில் தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பையன் வந்து எங்கள் ஊர் பையன் சொல்லும் போது வந்து 2 பேர்த்தையும் கெடுத்துருக்காங்க. சரவணன்கிட்ட போய் அவன் சொல்லிட்டான் உண்மையை, எங்களுக்கு வந்து பதவி கொடுக்க விடாமல் இவன் பண்ணுறான்னு. யாரும் பதவி பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. இந்த பையனை கட்சிக்குள்ளே கொண்டு வந்ததும் நான் தான். இவங்க பதவிக்காண்டின்னு என்ன சீரழிச்சாங்க. இவங்க வீட்டில் ஒரு கொடுமை நடத்திருந்தா இவங்க கேட்காம இருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து முதலமைச்சர் வந்து கண்டிப்பாக இதுக்கு நீதி வேணும். அவர் லாட்ரி நடத்துகிறாரு, அதுக்குள்ள கமிஷன் இதுதான் சொன்னாங்க. ஆனால் அதாவது அவருக்கு வந்து எல்லாருமே வந்து அவனை அடைக்கலம் கொடுத்துருக்காரு. எம்எல்ஏ திறப்பு விழாவுக்கு அவனை கூப்பிட்டு சால்வை போட்டிருக்காரு. எல்லாமே பண்ணி இருந்தும் கடைசி என்ன இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லா கட்சியும் மாதர் சங்கம் வராங்க, சமூக நலத்துறையிலேருந்து வந்திருக்காங்க, எல்லா கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா கட்சியிலுமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இப்போ வரைக்கும் கூட பயணித்த பயனாளர்கள் கூட ஒருத்தர் கூட என்னை வந்து என்னென்னு விசாரிக்கல. நான் வந்து ஆதவ் அர்ஜுனா அண்ணன் கையில் கொடுத்தேன். ஜெகதீஸ்வரி அக்காவை வந்து நேரில் பார்த்து பேசியிருந்தேன். அவங்க வந்து நான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன்னாங்க. ஜெகதீஸ்வரி அக்கா வந்து இவங்களை வந்து குற்றவாளிகளை வந்து என்றைக்குமே விடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம், அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு முந்தானத்து நியூஸில் தான், பாலிமர் நியூஸில் பார்த்தேன். இதுவரை உங்களுக்கு வந்து இவ்வளோ கொடுமையை அனுபவிச்ச பிறகும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து உங்கள் எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ இல்லைன்னா அவங்க முதலமைச்சர் சார்பாக யாராட்டும் உங்களோட தொலைபேசிலையோ நேர்லையோ வந்து பார்த்தாங்களா, பேசுனாங்களா? இல்லைண்ணே, யாருமே வந்து இது வரைக்கும் ஃபோனில் கூட என்னை கேட்டதே கிடையாதுண்ணே. கூட வேலை பார்த்த சகோதரிகள் கூட என்னை இன்னும் விசாரிக்கலண்ணே. அதாவது அந்த இடத்துல நான் எவ்வளோ ஒரு துன்புறுத்தப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். அதுபோக இப்போ மெடிக்கலுங்கிற பேரில் இவ்வளோ துன்புறுத்தப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஊரில் இதனால் என்னால் நடக்க முடியல. தளபதி நினச்ச படத்தில் கேட்ட மாதிரி இந்த பிரியமானவளை படத்தில் கேட்பாங்க பார்த்தீங்களா, 6 மாதம் அக்ரிமெண்ட் போடுறியா அப்படின்ன மாதிரி, நீ அவன் கூட லாட்ஜுக்கு போனேலாம் என் கூட வருவியா, 6 ரூபா தார், உனக்கு எவ்வளோ வேணும் அப்படிலாம் எனக்கு கேட்குறாங்க. விஜய் ரசிகையாக இருந்த பாவத்துக்கு எனக்கு இந்த பேர்லாம் தேவையான, எனக்கு வந்து நீதி வேணும். எனக்கு வந்து முதல்வர் வந்து என்னை கூட்டி என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கணும்னு. நான் நாயோட கேவலமாக நான் அலைஞ்சேன். சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கூட அந்த கட்சிக்கு செலவு பண்ணி தெருவா என் குழந்தைங்கள வச்சு நான் அலைஞ்சிருக்கேன்னு. இதனால் நான் சூசைக்கும் ஒரு வாட்டி அட்டன் பண்ணிட்டேன். அது என் ஃபேஸ்புக்கில் கூட இருக்குது. ஆனால் இன்னை வரைக்கும் எனக்கு கேட்காதது ரொம்ப வருத்தமாக இருக்குது. 1க்கு 2 அமைச்சர்கள் வேற இருக்கிறாங்க. எல்லா ஆட்சியிலையும் பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னா இப்போ நம்ம ஆட்சியிலேயே அண்ணனை குறை சொல்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க.
பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து நீங்கள் அங்கே 2 பேர் நீங்கள் அங்கே காரில் போனது நீங்கள் மட்டும்தானா? இல்லைண்ணா, இன்னொரு பொண்ணு உண்டு. காரில் 2 பேருமே இருந்தோம். 2 பேருக்குமே பாதிப்பு. ஆனால் என்னையும் மட்டும் தான் எல்லாத்தையுமே கொடுத்து அந்த பொண்ணு வந்து என் ஹஸ்பண்ட் வாழ மாட்டாங்க, நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என் காலில் விழுந்து கெஞ்சிட்டா. அதனால நான் அவளை ஒன்றும் சொல்லலை, நான் விட்டுட்டேன். நான் அந்த பொண்ணை காட்டி கொடுக்கல. ஆனால் இப்போ கட்சியில் இருக்கிற இந்த உள்ளூர் பொண்ணுங்க, அவங்ககிட்ட காசு நிறைய வாங்கின இந்த பொண்ணுங்களும் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் வந்து நீயும் போன அந்த பொண்ணும் போனா அப்படின்னு அவன் பாலாவே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்கண்ணே. இப்போ வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கீங்க? அண்ணனுக்கு வந்து எனக்கு இந்த நடந்த கொடுமைக்கு வந்து அண்ணன் முதல்வராக கேட்காட்டிலும் எனக்கு அண்ணனாக கேட்கணும். அவர் வந்து என்னை நான் நேரில் அவரை சந்திக்கணும், நடந்ததை சொல்லணும். அவங்களுக்கு கடுமையான தண்டனை அந்த இடத்துல நான் எப்படி அனுபவிச்சேனோ அதை விட கொடுமையாக அவளுக்கு தெரிய படத்தில் எப்படி அண்ணன் கொடுத்தாரோ அதே தண்டனை அவளை 2 பேருக்கும் அண்ணன் கொடுக்கணும். இதுக்கு யார் யார் உடந்த எம்எல்ஏ முதற்கொண்டு எனக்கு அவர் மேலேயும் டவுட் இருக்குது. இதனால என் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் அதுக்கு அவங்க 3 பேருமே காரணம். பாலா, ஜெய் மற்றும் எம்எல்ஏ சரவணன் 3 பேருமே இதுக்கு அவங்க எனக்கு ஒரு சின்ன கீறல் இருந்தாலும் 3 பேருமே காரணம்னே. எனக்கு வந்து தலைவர் வந்து அதை தான் முடிவெடுக்கணும். எனக்கு நீதி வேணும். உங்களுக்கு மிரட்டல் வருதா? கொலை மிரட்டல் தான் வருதா? கொலை மிரட்டல் இப்போதைக்கு எதுவும் இல்லை. அவன் சார்பில் இருந்து நாங்கள் பணம் செட்டில் பண்ணுறோம், நீ வாபஸ் வாங்கு, இல்லைன்னா பிள்ளைய ஏதாவது பண்ணிடுவோம். எனக்கு என் பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு வேணும், எனக்கும் பாதுகாப்பு வேணும். ஏன்னா எங்கள் வீட்டில் ஜென்ஸ் இல்லை. அந்த ஒரு காரணத்துக்காண்டி எங்கள் 3 பேருக்குமே பாதுகாப்பு வேணும்னு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.